இந்த கற்சாடிகளை நான் எப்படி பார்க்கிறேன்னா, அந்த கற்சாடிகள் எல்லாம் வெறுமையா இருந்தது. அதுல ஆல்ரெடி என்ன இல்ல, தண்ணி இல்ல, அது வெறுமையாக்கப்பட்ட கற்சாடி. இன்னைக்கும் பலருடைய வாழ்க்கையில நான் வெறுமையா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு தோணலாம். என் வாழ்க்கை வெறுமையா இருக்கிறது, நான் வெறுமையான சூழ்நிலையில இருக்கிறேன், என்னுடைய காரியங்கள் எல்லாம் வெறுமையா இருக்கிறதுன்னு சொல்லி நான் இருக்கிறேன்னா, இன்றைக்குமே ஆண்டவர் உங்களை திரும்பி பார்க்கிறார். உங்களை ஒருத்தரும் பார்க்கலன்னா கவலைப்படாதீங்க, ஒருத்தர் உங்களை கண்டுக்கலன்னா கவலைப்படாதீங்க. நான் சொல்றேன், எல்லாருடைய பார்வை எங்கோ இருந்தாலும் கர்த்தரின் பார்வை உங்கள் மேல் இருக்கிறது. எல்லாருடைய பார்வையிலும் மேன்மையான இடத்துல இருந்தாலும் என் ஆண்டவருடைய பார்வை ஒதுக்கப்பட்டு புறம்பாக்கப்பட்டு கைவிடப்பட்ட இடத்துல இருக்கிற உங்க மேலதான் கர்த்தருடைய பார்வை இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கைவிடப்பட்டு இருக்கிற உன் மேல, வெறுமையா இருக்கிற உன் மேலதான் கர்த்தருடைய பார்வை இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அதனிடத்துல தண்ணி அதுக்குள்ள ஊத்துங்க. தண்ணி ஊத்துன உடனே கற்சாடி சுத்தமாயிருச்சு, எஜமானுக்கு உபயோகமாயிருச்சு. மூன்றாவது, எந்த திராட்சரசம் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்களோ, குறையாத நல்ல திராட்சரசத்தை கொடுக்கிற பாத்திரமா அந்த கற்சாடி மாறினது.